Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு குட்டி ரோசஸ், அதாவது சின்ன ரோசஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி நாம் வந்து ஜடவேணி அப்படி இல்லைன்னா மாலை வந்து கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ரோஸ் ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நார் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வந்து பூ, அதாவது மாலைலாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த நார் தான். அதுக்கப்புறம் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ திங்ஸும் யூஸ் பண்ணி இப்படி நம்ம ஒரு அழகான மாலை அப்படி இல்லைன்னா ஜடவேணி கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த நார் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நார் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரெட் வச்சு கட்டிக்கோங்க. நான் வந்து த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பூ மாலைலாம் கட்டும்போது நீங்கள் வந்து த்ரெட் வந்து டபுளாக எடுத்துக்கணும். கொஞ்சம் நைஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கட்டியாக இருக்கக்கூடிய த்ரெட் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் த்ரெட்டாகவே எடுத்தால் போதும். நான் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பூ வச்சு கட்ட ஆரம்பிக்க போகிறோம். கரெக்டாக அந்த பூவை வந்து நாரோட மேல் பக்கம் வச்சுக்கோங்க. நம்ம பெருவிரலால் கரெக்டாக அந்த பூவை அமுத்தி பிடிச்சிட்டு த்ரெட்டை அந்த மாதிரி மேல் பக்கமாக சுற்றி பூவோட மேல் பக்கமாக சுற்றி பூவோட காம்புக்கு மேல் பக்கமாக எடுக்கணும். நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். கரெக்டாக அந்த பூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து பூ வந்து இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்து பூவோட மேல் பக்கமாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, பூவோட காம்புக்கு மேல் பக்கமாக இந்த மாதிரி கொண்டு வரணும். பூவை வந்து இந்த மாதிரி பின் பக்கமாக இழுத்துக்கோங்க. காம்பு பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு வந்து பூ வந்து தலைப்பகுதி வந்து கொஞ்சம் நெருக்கமாக வரும். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பூ வைக்கிறோம் அப்படின்னா அடுத்த பூ வந்து அதுக்கு பக்கத்துலேயே இருக்கணும். அந்த தலைப்பகுதி வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு வச்ச பூக்க பக்கத்துலேயே இருக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி பூவோட காம்பு வந்து மேலே மேலே வரணும். நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்க பூக்க காம்புக்க மேல் பகுதியில் காம்பு, அடுத்த பூவோட காம்பு வர மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து கட்டிகிட்டே வரணும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் பட்டன் ரோஸ் கிடையாது, அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இதில் நம்ம வந்து குட்டி ரோசஸ் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். குட்டி ரோசஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கட்டும்போது அது வந்து நம்ம வந்து ஜடவேணியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். பூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு த்ரெட் அந்த மாதிரி பூவோட மேல் பக்கமாக சுற்றிட்டு பூவோட காம்புக்கு மேல் பக்கமாக எடுத்துடணும். இந்த மாதிரி சுற்றிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து பூவெல்லாம் கட்டுவோம் பார்த்தீங்களா, அதே சேம் ப்ரொசீஜர் தான். அந்த மாலை வந்து எப்படி கட்டுவோமோ அதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம இப்போ வந்து கட்டுறோம். இதே நான் வந்து நம்ம வந்து த்ரெட் வந்து யூஸ் பண்ணாமல் த்ரெட் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வந்து நாரும் யூஸ் பண்ணலாம். அந்த வீடியோஸ் கூட நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாடலில் நம்ம வந்து கட்டுறது. எல்லாமே இதே சேம் ப்ரொசீஜரில் தான் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து ரோசஸ் வந்து கடையில் நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி வீட்லேயே கட்டி நம்மளோட சாமிக்கலாம். நம்ம பிடிச்ச கடவுளுக்கு நம்ம வந்து மாலை கட்டி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது கடவுளுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து மாலை கட்டி போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோசஸ் வந்து தனியாக வாங்கிட்டு நீங்கள் வந்து கட்டி மாலை மாதிரி கட்டி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஜடவேணி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இதில் வந்து கலர் கலர் ரோசஸ் இருக்கும், எல்லோ, பிங்க்கு அந்த மாதிரி. அது கூட வாங்கி நீங்கள் வந்து கட்டி நீங்கள் வந்து ஜடவேணியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி ரோசஸில் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜடவேணியாக யூஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து கட்டிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறனால கொஞ்சம் அளவு லென்த்துக்கு தான் நான் வந்து கட்டியிருக்கேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட்டணும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்ட்டு. நெருக்கமாக இருக்கும், ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட்டணும். எண்டில் வந்து இனி நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து ரொம்பவே லென்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து நாட் போடும்போது லாஸ்ட் நம்ம வந்து எந்த பூ வச்சுருக்கோமோ அந்த பூக்க மேல் பக்கமாக கரெக்டாக நாட் வந்து விழணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பூ வந்து உதிர்ந்துடும்.
அதனால் கரெக்டாக எண்டில் இருக்க பூக்க மேலே நாட் வர்ற மாதிரி கரெக்டாக நாட் போட்டுக்கோங்க. 2 இல்லைன்னா ஒரு 3 நாட் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிட்டு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரோஸ் வந்து யூஸ் பண்ணி மாலை வந்து கட்டணும், அப்படி இல்லைன்னா ஜடவேணி கட்டணும். நம்ம வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் நார் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜடவேணியாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மாலையாகவும் யூஸ் பண்ணலாம். மாலைனா கொஞ்சம் லென்த்தியாக நம்ம வந்து கட்டணும். ஏற்கனவே நம்ம வந்து மாலை வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து மாலை கட்டுறதுக்கு இன்னுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.